ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பொன்னி எல்லாருக்கும் முடிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. குடிசையில் லைட் எரியதை பார்த்து பயப்படுறாங்க. அந்த பிளேஸ்ல பார்க்குறாங்க. சண்முகம் லைட்லாம் செட் பண்ணுறாரு. இது மட்டும் வேணாம்னு சொல்லாத பொன்னி, அத்தை இருட்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொன்னிக்கு கண்ணுலாம் கலங்குது. பொன்னி மாடியில் இருக்காங்க. அந்த பிளேஸ்க்கு பிரீத்தி வராங்க. வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்ற பயத்தில் மேலே குடிசை போட்டு இருந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறாங்க. பொன்னி சொல்கிறாங்க, எனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது, நீ தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருக்கு தெரியும், அந்த ரவுடிங்களை கூட நீ செட் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே வரணுன்றதுக்காக பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. பிரீத்தியோட ஃப்ரேஸே மாறுது. பிரீத்தி சொல்றாங்க, எல்லாம் தப்பும் பண்ணிட்டு என் மேல பழி போடுறியா, குடிசையில உட்காந்து கொசு அடி பொழுது போகும்னு சொல்றாங்க. நீ அடுத்தவங்க கூடிய எப்படி கெடுக்கணும்னு போய் உட்காந்து யோசின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. பொன்னி நடிகர் சங்கத்துல அந்த ஆர்டிஸ்ட பத்தி விசாரிக்கிறாங்க. பேர் வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாதுமா, போட்டோஸ் ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. பொன்னி போட்டோ இல்லைன்னா வீடியோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து வராங்க. ஹரிஷும் சிவாவையும் பாக்குறாங்க. ஹரிஷும் சிவாவும் சொல்றாங்க, சக்தி உங்களை நம்புறாரு, அவருக்கு உங்க மேல ரொம்ப பாசம். ஹரிஷும் சிவாவும் ஏதாவது ஹெல்ப்னா எங்களுக்கு கேளுங்க சிஸ்டர் சொல்றாங்க. பொன்னி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து போறாங்க. சந்திரசேகர் பொன்னிக்கிட்ட டீ போட்டு தர சொல்லி கேட்குறாங்க. பொன்னி டீ போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பிரீத்தி அதை பார்த்துட்டு என்ன இவ கிச்சனுக்குள்ள வந்துட்டான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த பிளேஸ்க்கு பவானியும் ஜெயாவும் வராங்க. என்ன வீட்டுல இருந்து எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மாமா டீ கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க. பவானி வீட்டுல யாருமே இல்லையாப்பா, அவகிட்ட தான் நீங்க டீ வாங்கி குடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சந்திரசேகர் என் மருமக கிட்ட தானே நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜெயா சொல்றாங்க, ஊர்ல இல்லாத மருமக நீங்களும் உங்க பசங்களும் இவளை வச்சுட்டு நீங்க பண்றதுல என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. தேங்க்யூ.